திருப்பரங்குன்றம் மலை விவகார வழக்கை விசாரிக்க எனக்கு அதிகாரம் உள்ளது என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்காத கோயில் நிர்வாகத்திற்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் வழக்கை விசாரிக்க தனக்கு அதிகாரம் உள்ளது என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக ஆட்சியர், காவல் ஆணையர் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும், நீதிமன்ற உத்தரவும் இடைக்கால தடை உத்தரவும் முரணாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை என்றும் ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த முக்கிய செய்தி தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி, வணக்கம். தொடர்ந்து நீதிபதி தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றுவது, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய மனு மீதான விசாரணையை ஏப்ரல் 9 உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இது எந்த வழக்கு என்று பார்த்தோமானால், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு சாரார் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கின் விசாரணை இன்று வந்தது. அந்த வழக்கின் விசாரணையில் தான் அந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார் நீதிபதி. அதாவது நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது இரு நீதிபதிகள் அமர்வில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்குக்கு இடைக்கால தடை விதித்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதற்கும் இன்றைய வழக்கு விசாரணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நீதிபதி அதை தெளிவுபடுத்தினார். அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர் தரப்பில் முதலில் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் அமர்வு முன்னரே தள்ளுபடி செய்து என்ன கூறினார்கள் என்றால், தனி நீதிபதியே இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகையால் அந்த உத்தரவும் நேற்றைய இடைக்கால உத்தரவுக்கும் முரணாக இருக்க வாய்ப்பில்லை. அதன் அடிப்படையில் என்னுடைய பணிகளை தொடர அதிகாரம் உள்ளது என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்தார். அதாவது இந்த விசாரணையை நான் தொடர எனக்கு அதிகாரம் இருக்கிறது என தெரிவித்திருந்தார். அதுபோக தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு தரப்பில் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். தனி நீதிபதியின் விசாரணைக்கு இரு நீதிபதிகள் அமர்வு நேற்று தடை விதித்திருக்கிறார்கள், இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள் என கூறினார்கள். அதற்கு மனுதாரரின் வழக்கறிஞர் என்ன கூறினார் என்றால், தனி நீதிபதியின் உத்தரவுக்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, வழக்கை விசாரிப்பதற்கு அல்ல என மனுதாரரின் வழக்கறிஞர் கூறினார். வழக்கை விசாரிக்க டிவிஷன் பெஞ்ச் தடை விதித்திருந்தால், அதாவது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று வழக்கை விசாரிக்க தடை விதித்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நீதிமன்ற உத்தரவை மதிப்பவன் நான். இதையெல்லாம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரது கருத்தாக, அவரது பதிலாக தெரிவித்தார். வழக்கை விசாரிக்க இந்த இரு நீதிபதிகள் அமர்வு தடை விதித்திருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நீதிமன்ற உத்தரவை மதிப்பவன் நான், உங்களை போல் அல்ல என்று அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் அந்த பதிலை கூறினார். அதுபோக கடந்த 4 மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன், உதவி காவல் ஆணையர் இனியோ ஜிபியன் ஆகியோர் கலந்து பேசி கோர்ட்டுக்கு வருவதாக கூறினார்கள். ஏன் வரவில்லை எனவும் நீதிபதி ஜி.ஆர்.எஸ். கேள்வி அனுப்பினார். முடிவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பை எடுக்க கோரும் வழக்கை ஏப்ரல் 9 ஒத்திவைத்தார். அதுபோக அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு கோரும் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் எல்லாம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஏப்ரல் 8 விசாரணைக்கு வர உள்ளது என்பதும் இந்த வழக்கில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.